முக்கிய செய்தி தமிழகத்தில் 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் 2 ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டு இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் 2 ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அவேக அரசு பொறுப்பேற்றது முதல் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளின் பணிமாற்றம் என்பது நடைபெற்று வருகிறது. தற்போது அந்த வரிசையில் 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஐபிஎஸ் அதிகாரிகள் 2 பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2 ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். யார் அவர்கள்? எந்த துறையிலிருந்து எந்த துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்? விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் பல்வேறு உயரதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டு இருக்கின்றனர். குறிப்பாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இந்த இடமாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக டிஜிபி மற்றும் சென்னை காவல் ஆணையர் மற்றும் பல்வேறு ஐபிஎஸ் அதிகாரிகள், மாவட்ட காவல்துறை அதிகாரிகள், ஐஜிக்கள் என பல்வேறு துறைகளில் இந்த மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது சென்னை காவல் ஆணையராக இருந்து அதன் பின்பு காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்ட அருண் ஐபிஎஸ் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறையில் கூடுதல் ஏடிஜிபியாக தற்போது அதிகாரியாக இருந்து வருகிறார். தற்போது அவருக்கு போலீஸ் அகாடமி ஊனமாஞ்சேரியில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று மகேஸ்வரி ஐஜி அவர்கள் தற்போது கூடுதல் பொறுப்பாக இந்த அவர் பொறுப்பை வகித்த, அதாவது அருண் பொறுப்பை வகித்திருந்த மகேஸ்வரி ஐபிஎஸ் அதிகாரிகள் தற்போது கூடுதல் பொறுப்பாக ஏடிஜிபி ஊழல் மற்றும் லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான காவல்துறை அதிகாரியாக தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக அருண் ஐபிஎஸ் அதிகாரிகள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தன. திமுக ஆதரவாளராகவும் தற்போது அவர் மீது எப்படி இது போன்ற ஒரு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. அதன் பின்பு ஐபிஎஸ் அவர் ஏடிஜிபியாக இருந்த பின்பு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியாக இருந்த போது முக்கியமாக ஏவாவேலு மற்றும் பல்வேறு ஏவாவேலு மற்றும் காவல், அது மட்டும் இல்லாமல் தாசில்தார் அலுவலகம், மாநகராட்சி அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு அலுவலகங்கள் இந்த ஒரு தலைமையிலான போலீசார் தான் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தான் சோதனை செய்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது அவருக்கு ஊனமாஞ்சேரி இருக்கக்கூடிய போலீஸ் அகாடமி ஐபிஎஸ் அதிகாரியாக தற்போது இடமாற்றம் செய்யப்படுது காவல்துறை வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.